இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெறு காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இன்று ஒரு சிறப்பான நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. இந்த வார்த்தை எம்மாவு நோக்கி பயணித்த சீடர்கள் இயேசுவிடம் தங்கள் விண்ணப்பத்தை எடுத்து வைத்த தருணம். எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. இந்த வார்த்தையை நாம் பல கோணங்களில் இறைவனுடைய பிரசன்னத்திற்காக ஏங்கி தவிக்கக்கூடிய தருணத்தில் இதை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். துன்ப நேரங்களில், துயர நேரங்களில், வேதனை நேரங்களில், நிராகரிக்கப்பட்ட தருணங்களில், மன உளைச்சல் தருணங்களில், பாவத்தில் உழன்று அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய தருணங்களில், இப்படி பல சூழ்நிலைகளில் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்ற வார்த்தையும் நாம் உச்சரிக்கலாம். அதோடு சேர்ந்து ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. இருள் சூழ்கின்ற நேரத்தில், இருளின் ஆட்சிக்குள் ஒருவன் திக்கி திணறுகின்ற பொழுது, தவிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய தூய பிரகாசமான ஒளி அந்த இருளை அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூட அழைப்பு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களோடு எம்மாவு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் கடந்து செல்லுகிறார்கள். அவர்களோடு இயேசுவும் இணைகிறார். அவர்கள் பயணத்தில் இயேசு எப்பொழுது இணைந்தார் என்பது கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர்களுடைய பயணம் ஒரு புறம், அவர்கள் உரையாடிய உரையாடல் ஒரு புறம், மூன்றாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் மரணத்தை பற்றி அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு விதமான பயம் இருந்தாலும், அதோடு சேர்ந்து அவர்கள் இயேசுனுடைய உயிர்ப்பை பற்றி அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கின்ற தருணம். இப்படி பல சூழ்நிலைகளில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அவர்களோடு இணைந்து பயணிக்கிறார். எதை பற்றி நீங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒன்றும் அறியாதவரை போல அவர்களிடம் அவர் கேட்பதும், அவர்கள் நாசரேத்து இயேசுவை பற்றி இந்த சமுதாயத்திலே நீர் ஒருவர்தான் அவரை பற்றி அறியாத நபரோ என்று கூட இயேசுவை அறிந்து கொள்ள முடியாமல் அவரிடமே நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் தெளிவாக விளக்கிச் சொல்லுகிறார்கள். ஒன்று, அச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. இரண்டாவது, ஆச்சரியத்தில் இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய தருணம். இப்படி இரண்டு கோணங்களில் அவர்களுடைய பயணம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் அவர்களிடம் பேசி முடித்தவராக அவர்களை விட்டு அவர் செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் என்று லூக்கா நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்கிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான தருணத்தில் இன்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எம்மாவு நோக்கி சென்ற சீடர்களோடு நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே தொடருகின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு கடவுளுக்கு போற்றி அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அவரை கண்டு கொண்டார்கள் என்றும், அதன் பிறகு அவர்கள் ஆச்சரியத்தில் சொல்லுவது, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று அவர்கள் பேசிக்கொண்டதும், பாருங்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போவோம் என்று அவர்கள் திரும்பி வந்ததும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு தனி சிறப்பு அமைய காணப்படுகிறது. ஆக இயேசுவினுடைய தூய பிரசன்னம்,
அவருடைய வார்த்தையின் வழியாகவும் அப்பம் பிடுதலின் வழியாகவும் நற்கருணை வழியாகவும் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகின்ற பொழுது, எருசலேமிலிருந்து அவர்கள் எம்மாவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அந்த மூவரும் மீண்டுமாய் ஆண்டவருடைய தூய பிரசன்னத்தை சந்தித்து அனுபவித்த பிறகு அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் இறுதியிலே நமக்கு அழகாக கூறுகிறது. இதை இறையியல் வல்லுநர் கோணத்தில் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய கோணத்தில் பார்க்கின்ற பொழுது கூட இது எப்படி நமக்கு சாத்தியம் என்றால், அது ஒரு மனிதன் இறைவனை அறிந்து கொள்ளாத தருணத்தில் அவனுடைய பயணம் இந்த உலகத்தை சார்ந்ததாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த உலகம் தன்னை முழுவதுமாக ஏமாற்றிவிட்டது என்பதை உணர்ந்து அதிலிருந்து திரும்பி தந்தையிடம் திரும்பி வர விரும்புகிறானோ, கடவுளிடம் திரும்பி வர விரும்புகின்றானோ, அப்பொழுது அவன் பாவ வாழ்விலிருந்து மீண்டுமாய் ஒளி வாழ்விற்கு திரும்பி வருகிறான். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி மைந்தன் உவமையாக இருக்கட்டும், சக்கியனுடைய உவமையாக இருக்கட்டும், மத்தியினுடைய நிகழ்வாக இருக்கட்டும், மகதலா மரியாளுடைய நிகழ்வாக இருக்கட்டும், சமாரிய பெண்ணுடைய நிகழ்வாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர்கள் கடந்த கால வாழ்விலிருந்து திரும்பி இறைவனிடம் வருகின்ற பொழுது அவர்கள் ஒளியான இறைவனோடு தன்னை இணைத்து கொண்டார்கள் என்பதை அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. எனவே அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாக உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்தார் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுனுடைய உயிர்ப்பு அவருடைய தூய பிரசன்னத்தின் வழியாக இந்த எம்மாவு சீடர்களுக்கு வெளிப்படுத்தியது போல நம்முடைய அன்றாட வாழ்விலும் இப்படிப்பட்ட வெளிப்படுத்துதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை நாம் எப்பொழுது உணர்கிறோம், உணர்ந்தவர்களாக எப்பொழுது நாம் வாழுகிறோம் என்பதை சிந்தித்து இன்றைய நாளிலே நாம் இயேசுவின் பின்தொடர்வோம். இறையாசிர் என்றும் உங்களோடு.